Hi everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers, and Event MC, MC Trainer, MC Manager, and the founder of the above brands. இன்னைக்கான டாபிக் ஒரு அலுமினை மீட் இல்ல ஸ்கூல் காலேஜ் ரீயூனியன் இது எப்படி ஆர்கனைஸ் பண்றது, என்னென்ன அஜெண்டாலாம் அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கெட்டிங் டு தி பாயிண்ட். ஒரு அலுமினை மீட்னா என்ன, ரீயூனியன்னா என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு வருஷம் பேட்சா இருக்கலாம், இல்ல ஸ்கூலா இருக்கலாம், இல்ல காலேஜா இருக்கலாம், இல்ல மேபி ஒரு ஆஃபீஸா கூட இருக்கலாம். அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஆஃபீஸ் கிடையாது, யூஸ்வலி ஸ்கூல் அண்ட் காலேஜ் இல்ல அது மாதிரி ரிலேட்டட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது. அங்க வந்து ஏன்னா எல்லாருமே ஒரு பேட்சா பாஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வர்றதுதான். ஸோ அவங்க வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல 15 வருஷம் கழிச்சோ 20-25 வருஷம் கழிச்சோ எல்லாருமே ஒண்ணு கூடுறதுதான் வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினை மீட்ன்றது ஆக்சுவலா எவ்ரி இயர் கூட நடக்கும். நிறைய ஸ்கூல்ல வந்து அது அலுமினை அசோசியேஷனே ஒன்று இருக்கும். ஸோ எவ்ரி இயர் மீட் பண்ணுவாங்க. லைக் நான் படிச்ச விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல்ல பார்த்தா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மீட் பண்ணுவாங்க. ஸ்கூலே ஆர்கனைஸ் பண்ணும். இதை தாண்டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸா ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னு போது அது வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அலுமினை மீட்ன்ற வேர்டை வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. தப்பு கிடையாது. பட் ஸ்டில் அலுமினை மீட்ன்றது எக்ஸாக்ட்லி ஸ்கூல்ல நடக்கிறது. ரீயூனியன் சொன்னா பெட்டரா இருக்கும். பட் ரெண்டுத்துல என்ன சொன்னாலும் தட்ஸ் ஃபைன், இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் நவ் டேஸ். ஸோ இப்போ இதை ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு போது அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அதை பத்தி தான் இதுல பேச போறேன். ஏன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு நிறைய என்கொயரிஸ் வந்தது. இன்ஃபேக்ட் நிறைய அலுமினை மீட்ஸும் ரீசென்ட் டைம்ல ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் அதில் பேச போறேன். ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே தி டிஸ்க்ளைமர், நான் வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரைனிங்கா எங்கேயோ வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த விஷயம் கிடையாது. என்னுடைய ஈவென்ட் கேரியர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க பார்த்த அலுமினை மீட்ஸ் அண்ட் ரீயூனியன்ஸ் வச்சுதான் நான் அதில் பேசுறேன். இதை தாண்டி இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளான் இருக்கு, பெட்டர் ஐடியாஸ் இருக்கு, கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குன்னா தாராளமா சரி, யாரா இருந்தாலும் ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தி கிளைண்ட்ஸ், யூ கேன் லீவ் இட் அஸ் எ கமெண்ட் அண்ட் வி கேன் டெஃபினெட்லி டிஸ்கஸ் ஓவர் இட். அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே நான் எப்பவுமே சொல்றது, நான் கரெக்டா நீங்க கரெக்டானது கிடையாது, எது கரெக்ட், so that we give best to the client. So அந்த வகையில இந்த டாபிக் ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது ரீயூனியன் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலி 10th year 15th year 2025 இது மாதிரி தான் வரும். அது வரும்போதே நாங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் எனி என்கொயரி வருது அப்படின் போது நான் அனுப்புற செக்லிஸ்ட் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான விஷயங்க இது எத்தனாவது அலுமினை மீட், எத்தனாவது இயர் அவங்க ரீயூனியன் ஆகுறது, எத்தனை வருஷம் கழிச்சு, எவ்வளவு பேர் வர போறாங்க, ஃபேமிலி கூப்பிடுறாங்களா, வாட் இஸ் தி ரஃப் பட்ஜெட், ஸ்கூல்ல வைக்க போறாங்களா இல்ல வெளியே வைக்க போறாங்களா, இது மாதிரி ஒரு செக்லிஸ்ட் அனுப்பு. So that they are aware that what is it they are exactly planning, what is it they need. ஏன்னா பல நேரத்துல நான் செக்லிஸ்ட் அனுப்புறதுக்கு அப்புறம் தான் அந்த கிளைண்ட்ஸ்க்கு சில விஷயம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது புரியும். ஸோ as a responsible event professional, whether you are an event organizer, event manager or an event MC, ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்றாங்க போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு இதெல்லாம் எஜுகேட் பண்ணா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம இருக்கிற சாய்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்து அதை விட்டு வெளியே திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஈவென்ட் மேனேஜர்ஸ் அண்ட் எம்சி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ அந்த வகையில இப்போ வந்து இதை பார்த்துருக்க கிளைண்ட், மெயின்லி ஐம் டூயிங் திஸ் ஃபார் தி கிளைண்ட், நாட் ஃபார் தி ஈவென்ட் மேனேஜர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், கிளைண்ட்டுக்காக தான் இந்த லைவ். ஸோ இதுல நீங்க ஒரு அலுமினை மீட் ரீயூனியன் பிளான் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள், எவ்வளவு பேர் வரீங்க நீங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு யாராவது இனிஷியேட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இது மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் ஆரம்பிங்க. யூஸ்வலா ஏன்னா என்னுடைய ஸ்கூல் டிப்ளமா அலுமினை மீட் அப்போ கூட சரி, இட் ஹேப்பன் ஃபார் ஆல்மோஸ்ட் லைக் 1-2 months டிஸ்கஷன்லாம் போச்சு. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் இனிஷியேட் த டிஸ்கஷன். அதுல எல்லாரோட இன்புட்ஸ் வாங்குங்க. எல்லாருக்கும் ஒரு காமனா டேட் எப்போ அவைலபிளா இருக்கு, ஏதாவது காமன் டேட் வைக்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு லீவ் நாட்கள் வைக்கலாமா, வீக்கெண்டா வீக் டேவா அப்படின்ற மாதிரி ஹேவ் டிஸ்கஷன். அண்ட் தென் முக்கியமான விஷயம் வந்து எங்க வைக்க போறீங்க. நீங்க படிச்ச ஸ்கூல் ஏரியாலேயேவா, உங்க படிச்ச ஸ்கூல்லேயேவா, இல்ல அது பக்கத்துல மண்டபமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் it would be very apt if you do it in your school or at least in your city. எங்க படிச்சீங்களோ அங்க வைக்கிறீங்கன்னா you will have that emotional connect. அது இல்லாத பட்சத்துல மேபி யூ கேன் கீப் இட் சம்வேர் எல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கீப் இட் அட் யுவர் ஸ்கூல். ஏன்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கோ இல்லையோ, பட் நீங்க வந்து எல்லாருமே அந்த ஸ்கூலால் அந்த காலேஜால் தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின் போது டெஃபினெட்லி வென் யூ ஹேவ் யுவர் ரீயூனியன் அட் தட் பிளேஸ், டெஃபினட்டா உங்களுக்கு வந்து அது ஒரு அந்த மெமரிஸை செரிஷ் பண்ணும். ஸோ கிவ் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் தென் டு தி சிட்டி. அது எதுவுமே இல்லைன்னா அவுட் சைட். அண்ட் பிளான் பண்ணும்போதே உங்களுடைய ஸ்கூல் ஆர் காலேஜ் பிரின்சிபல் அண்ட் அதர் டீச்சர்ஸ் லெக்சர்ஸை வந்து இன்வைட் பண்ண பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் அதை மறந்துடும். ஏன்னா ரீயூனியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் உங்களோட டீச்சர்ஸ் எடுத்துட்டு வரும்போது அவங்க உங்களை பத்தி பேசுவாங்க, நீங்க உங்க டீச்சர்ஸ் பத்தி பேசலாம். அவங்களோட கிராட்டிடியூட செலுத்துறதுக்கான ஒரு நேரம். அங்க அவங்களை கூப்பிட்டு அவங்க நீங்க ஆனர் பண்ணலாம், அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம், அவங்கள பத்தி உயர்வா பேசலாம், அவங்களுடைய ஃபேமிலி பத்தி ஷேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் டீச்சர்ஸ் உங்ககிட்ட எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க இதை மாதிரி ஒரு கிராட்டிடியூட் காமிச்சிங்கன்னா தான் அது வந்து ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும். அண்ட் அலுமினை மீட் அண்ட் ரீயூனியன்ல வந்து உங்களோட ஃபேமிலியை இன்க்ளூட் பண்ணிக்கணும். சில பேர் வந்து பேச்சுலர்ஸ் மட்டும், பேச்சுலர்ஸ் ஆர் ஈவன் ஃபேமிலி மேனா இருந்தாலும் சரி, ஒன்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மீட் பண்ணிப்பாங்க. ட்ரை டு இன்க்ளூட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ. லெட் தெம் ஆல்சோ நோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எப்படி வளர்ந்தீங்க, நீங்க எப்படி நீங்க காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்லன்றதெல்லாம் மற்றவங்க சொல்றது கேட்கும்போது இட் வில் பி a great memory for your family also.
ஸோ இந்த 3 விஷயங்களை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வென்யூ முடிவு பண்ணுங்க, அண்ட் உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இன்வைட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியை கன்சிடர் பண்ணுங்க. இது பண்ணிட்டதுக்கு அப்புறம் அஜெண்டா எப்படி டிசைட் பண்ண போறீங்கன்னா, இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ சே, நார்மலி மார்னிங் 9 to 6 or 10 to 6 or 10 to 5 இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் அஜெண்டா வேரிஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேமிலி அண்ட் தி ஏஜ் ஆஃப் யுவர் கிட்ஸ். ஏன்னா நீங்க அலுமினை மீட் அப்படின்னும் போது உங்க காலேஜோட 10th year அலுமினை மீட் அப்படின்னா உங்களோட கிட்ஸ் எல்லாம் வந்து either 2 years வந்து ஒரு 5-6 years வரைக்கும் இருப்பாங்க. பட் உங்களோட அந்த மீட் வந்து ரீயூனியன் வந்து ஒரு 25 years 30 years கழிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே க்ரோன் அப் சில்ட்ரனா இருப்பாங்க. ஒரு 15 வயசு 20 வயசு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நாங்க ஹோஸ்ட் பண்ண ரீயூனியன்ல வந்து அந்த சேலஞ்சஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் என் பொண்ணு வந்து இது மாதிரியான சினாரியோ, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா வரமாட்டாங்க, இது மாதிரி அஜெண்டா இருந்தா வரமாட்டாங்க, அவங்க இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க, நிறைய பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஷுட் கன்சிடர் த ஃபேமிலி அண்ட் ஆல்சோ த கிட்ஸ், அவங்களோட ஏஜ் கேட்டகரி என்னன்றது முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அஜெண்டா பிளான் பண்ணும். அப்கோர்ஸ் ரீயூனியன் இஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்காக இருக்கனால நீங்க ஃபேமிலி கூப்பிட்டு வரீங்கன்னு போது உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம அந்த ஈவெண்ட் ஸ்மூத்தா போனோம்னா நீங்க வந்து அதுக்கேற்ற அஜெண்டா பிளான் பண்ணும். ஸோ அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள்லாம் வைக்கலாம் அப்படின்னா, ஐ வில் கிவ் எ ரஃப் டென்டேட்டிவ் பிளான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது அப்படியே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணியும் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ லீவ் இட் அஸ் கமெண்ட் இன் மை லைவ். ஸோ யூஸ்வலி 10 to 6, 10 to 5 ஐ வுட் சஜஸ்ட். மார்னிங் வந்த உடனே ஐ சஜஸ்ட் தெம் ஃபியூ ஸ்டால்ஸ் லைக் டேட்டூ ஸ்டால் இருக்கலாம், மெஹந்தி இருக்கலாம், போட்டோ பூத்ஸ் இருக்கலாம், பலூன் ஷூட்டிங், இது மாதிரி ஸ்டால்ஸ் இருக்கும்போது, ஏன்னா ஆஸ் ஆல்வேஸ் எனி ஈவெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் வருவாங்க. அன்லெஸ் நீங்க எல்லாருமே ஒரே பஸ் வச்சு கூப்பிட்டு வரீங்கனால தவிர, ஒருத்தர் 8 மணிக்கு வருவாங்க, 8:10 ஒருத்தர் 7:30 வந்துருவாரு. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்களை வந்து ஏதாவது வகையில என்கேஜ் பண்ணும். தட் இஸ் வாட் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் இஸ் ட்ரைங் டு டூ. எஸ்பெஷலி பர்த்டே பார்ட்டி சொன்னாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்றோம். ஸ்டார்டிங்ல வரவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில ஸ்டால்ஸ் ஆர் ஆல்வேஸ் சேவியர்ஸ் ஐ வுட் சே, இது மாதிரி அவங்க என்கேஜ் பண்ணதுக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டால்ஸ் போங்க. டேட்டூ, இஃப் நீடட் க்ளோஸ்அப் மேஜிக் ஷோ வைக்கலாம், நெயில் ஆர்ட் வைக்கலாம், மெஹந்தி வைக்கலாம், போட்டோ பூத்ஸ், பலூன் ஷூட்டிங், ஆங்கிரி பேர்ட், இது மாதிரி ஸ்டால் லிஸ்ட் வேணா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதை வைக்கிறீங்கன்னு போது வரவங்க வந்து தே ஸ்டார்ட் கெட்டிங் என்கேஜ். அண்ட் கம்பல்சரி ஒரு ஆங்கர் வைங்க, 1 or 2 anchors பேஸ்ட் ஆன் த க்ரௌட். ஸோ அந்த ஆங்கர்ஸ் வந்து அந்த ஸ்டால்ஸ்லேயே வந்து பீப்புள் என்கேஜ் பண்ணுவாங்க. அவங்களை அப்படியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களை என்கேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓரளவு க்ரௌட் வந்ததுக்கு அப்புறம் வி டேக் த ஸ்டேஜ் அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் அஃபிஷியலி. உங்க காலேஜ் ஸ்கூலை பத்தி வந்து ஆங்கர்ஸ் வந்து முன்னாடியே சில ரிசர்ச் பண்ணி வச்சிருவாங்க. உங்ககிட்ட பேசி சில ஆன்லைன்ல தேடி ரிசர்ச் பண்ணி உங்க காலேஜ் உங்க ஸ்கூல் எவ்வளவு பெருமை மிகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஓகே, எப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும், நம்ம ஹஸ்பண்டோட ஒய்ஃபோ எப்படிப்பட்ட ஸ்கூல் காலேஜ்ல படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலா நீங்க பண்றதை விட ஒரு ஆங்கர் போது தேர் ப்ரொஃபஷனலி ட்ரெயின்ட் விட ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது தே கேன் கிவ் a குட் பில்டப். பில்டப் சம்டைம்ஸ் லைஃப்ல தேவை, நமக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். அதனால வந்து உங்க காலேஜ் ஸ்கூலை பத்தி ரொம்ப அழகா வந்து ஒரு கோர்வையா வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஸோ யூஸ் ஆங்கர்ஸ் ஃபார் தட். அதை பண்ணிட்டதுக்கு அப்புறமா தே வில் ஹேண்ட் ஓவர் தி ஸ்டேஜ் டு 1 or 2 ஆர்கனைசர்ஸ், கீ ஆர்கனைசர்ஸ், யார் அந்த ரீயூனியனுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தாங்களோ அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த லாஸ்ட் 2-3 months என்னெல்லாம் நடந்தது, எப்படி இதை பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறமா நான் யூஸ்வலா சொல்ற அஜெண்டா ஒருத்தரா ஸ்டேஜ் கூப்பிட்டு பேசலாம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த். நீங்க வந்து ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருக்கிறாங்கன்னா நீங்க ஸ்டேஜ் கூப்பிடலாம் எல்லாருமே. ஒரு 150-200னா இட்ஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அவ்வளவு பேர் கூப்பிடலாம். ஏன் அப்படின்னா ஒருத்தர் நீங்க ஒரு மினிமம் ஒரு 1 minute இன்ட்ரோ கொடுக்க வைக்கிறீங்கன்னா கூட சரி, ஒரு 50 பீப்புள்னா ஒரு 1 hourல முடியும். இதே ஒரு 150-200 பீப்புள்னா அதுவே 3-4 hours ஆகும். அண்ட் சில நேரத்துல போர் அடிச்சு போகும். ஏன்னா இது எனக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக் அதுதான். என்னன்னா எங்க பேட்ச்ல நிறைய பேர் பேச மாட்டாங்க, 5 பேர் தான் பேசுவாங்க, 10 பேர் தான் பேசுவாங்க சொல்லிட்டு. ஆனா எங்களோட ஹேபிட் என்னன்னா வர எல்லாருமே பேசணும். ஒரு 60 பேரா இருந்தாலும் சரி, 100 பேரா இருந்தாலும் சரி. பட் ஹவ் இன்ட்ரெஸ்டிங் தே ஸ்பீக் என்றது டிஃபரெண்ட். பட் எல்லாருமே அங்க பேச வைக்கணும். அப்படின்னும் போது we have certain questions which when we ask them they can talk. At the same time அவங்களை நிறைய பேச விட முடியாது. ஏன்னா சில பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுவாங்க, சில பேர் ஓகே கடமைக்கு பேசணும்னு வருவாங்க. அப்படின்றவங்களை ரொம்ப நேரம் பேச வச்சு நம்ம ஈவெண்ட் வந்து போர் அடிக்க முடியாது. ஸோ ஆல்வேஸ் வாட் வி டூ இஸ் ஒரு 10-20 பேர் வந்து அவங்க எவ்வளவு நேரம் பேசுவாங்களோ பேசுறோம். மற்றவங்களுக்கு வந்து மேண்டேட்லி they need to share few information. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் போறாங்கன்னு கம்பல்சரி அவங்களோட நேம், இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது பட்ட பேர் இருந்தது ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லனா அன்லெஸ் தட்ஸ் நாட் எம்பாரசிங் அவங்க அதை ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறாங்கன்னா அதை பண்ணலாம். பிகாஸ் ஸோ தட் அதர்ஸ் ரிமெம்பர் தட், அவங்களுக்கு அது ஒரு மெமரியா இருக்கும். அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுவோம். அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட கிட்ஸ் எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க, எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஹார்ட்லி வித்தின் a minute இதை வந்து யாரா இருந்தாலும் முடிச்சிட முடியும். இதை தாண்டி அவங்க வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும் போது ஒரு 10 பேர் 20 பேர் பேசுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்க இந்த ரீயூனியன்ல அப்படின்னா இந்த 50 பேருமே கண்டினியூஸா பேச வைப்போம்னா கிடையாது. என்ன பண்ணணும்னா ஒரு 10 பேரை பேச வச்சுட்டு தென் வில் ஹேவ் ஃபியூ கல்ச்சரல், வந்திருக்க கிட்ஸுங்களை வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது, அவங்களை பாட வைக்கிறது, கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, திரும்ப மறுபடியும் we go for 10 or 15 based on எப்படி இருக்க அந்த மொமெண்டம் பொறுத்து we keep switching the agenda, shuffling the agenda. ஸோ அந்த வகையில this is mandatory. வர எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜ் ஏற்றி பேச வச்சா நல்லது. பட் if the organizers of the MC if you feel that அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா
we can skip it, கொஞ்சம் பேரை மட்டும் பேச வச்சுட்டு, but still you should give time for the students. அதாவது அந்த அலுமினைஸ் வந்து அவங்களுக்குள்ள பேசியது டைம் தரணும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஆல்டர்னேட் பிளானர்ஸ் இவெண்ட்ல ஸ்டார்டிங் மார்னிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஐஸ் பிரேக்கர் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பவுஸ் அண்ட் கிட்ஸ் வந்து தனியா வெளியே கூப்பிட்டு போயிட்டு இவங்களெல்லாம் மட்டும் ரூம்ல விட்டுட்டா சோ தட் அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க. எல்லாருமே மாமா மச்சா அப்படின்னு கிண்டல் அடிச்சுக்கிறது, கேலி பண்ணிக்கிறது. அந்த நேரத்துல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறத விட இவங்க தனியா இருக்கும்போது ரொம்ப நல்லா மெமரி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ மார்னிங் செஷன் அது மாதிரி அவங்களை பண்ணிக்க சொல்லிட்டு we take the kids and the spouse outside, அவங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணும். அகைன் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவோம்னா எல்லாருமே ஒன்னா கம்பைன் பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்களுக்கு சில கேம்ஸ் கண்டக்ட் பண்றனும் போது இட் happens as a good thing. ஒரு ஃபுல் டே வந்து ஒரு மெமரி கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஆஸ் ஐ செட் தி ஃபர்ஸ்ட் பிளான் மாதிரி நீங்க பண்ணலாம். மார்னிங் வந்து எல்லாருமே ஒன்னா வச்சிருந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கலாம். இதை பண்ணிட்டு டில் லஞ்ச் இதை மாதிரி நீங்க மாத்தி பண்ணிட்டு ஆஃப்டர் லஞ்ச் ப்ராபப்ளி இஃப் யூர் டூயிங் இட் அட் யுவர் ஸ்கூல், மை சாய்ஸ் வுட் பி டூயிங் இட் அட் யுவர் கிரவுண்ட். காலையில் இன்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மத்தியானம் அவுட்டோர்ல பண்ணுங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி இந்த ஸ்கூலோட கிரவுண்டுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல மெமரி இருக்கும். மரத்தடி நிழலா இருக்கட்டும், வெளியே வெயில் இல்ல அந்த நிழல்ல நீங்க வந்து விளையாடும் போது அங்க வந்து ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, இல்ல ஸ்கூல் இல்ல வேற இடத்துல எடுக்கிறீங்கன்னா ப்ராப்ளி கேன் ஹேவ் டிஃபரெண்ட் அஜெண்டா. ஸ்கூலா இருந்தா கம்பல்சரி பிரிங் எவ்ரிஒன் அவுட் சைட் ஆஃப்டர் லஞ்ச். அங்க வந்து நீங்க உரியடி டக் ஆஃப் ஃபார் அவுட்டோர் கேம்ஸ் மாதிரி விளையாடலாம். ஸோ திஸ் வில் பி அ குட் பிளான். எங்களுடைய சஜஷன் இது, நாங்க அவுட் ஆஃப் தி அவர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹோஸ்டிங் அலுமினை மீட்ஸ் அண்ட் ரீயூனியன்ஸ், இதுதான் எங்களுடைய சஜஷன். ஜஸ்ட் வைண்ட் அப் குயிக்கா சொல்லணும் அப்படின்னா, அலுமினை மீட் ஆர் ரீயூனியன் பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிசைட் த வென்யூ, ப்ரிஃபரபிளி யுவர் ஸ்கூல் ஆர் அட்லீஸ்ட் த சிட்டி. அப்படி இல்லைன்னா வேற ஏரியா. ட்ரை கிடையாது, கம்பல்சரி இன்வைட் யுவர் பிரின்சிபல் அண்ட் ஹெச்ஓடிஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ், உங்க கிளாஸ் ஹேண்டில் பண்ண டீச்சர்ஸ். இஃப் பாசிபிள் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் கூட இன்வைட் பண்ணுங்க. ஆஃபீஸ் ரூம் ஸ்டாஃபா இருக்கலாம், ஆயாவா இருக்கலாம், பியூனா இருக்கலாம், பஸ் டிரைவரா இருக்கலாம். இது நிறைய பேர் இதெல்லாம் மறந்துடும் அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு. பட் அவங்களெல்லாம் கூப்பிடும் போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் சொல்றேன், நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் உங்க குழந்தை மாதிரி வந்து ஸ்கூல் டேஸ்லயோ காலேஜ் டேஸ்லயோ பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பீரியட் நமக்கு அது புரியாது. பட் இன்னைக்கு நீங்க போயிட்டு அவங்களை பார்க்கும்போது வந்து உங்க கண்ணில் தண்ணி வரும், எந்த அளவுக்கு உங்களை அவங்க பார்த்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதை பேசும்போது எனக்கே லைட்டா எமோஷனல் ஆகும். ஏன்னா எங்க ஸ்கூல் டேஸ் அந்த அவங்க ஆயாக்கெல்லாம் நான் நினைக்கும் போது வந்து சீரியஸ்லா I will always like to do something for them. அந்த அளவுக்கு எங்கெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்போது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் them also in your alumni meet reunionல. அப்புறம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்வைட் பண்ணுங்க along with your spouse and your kids. if possible அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களால வர முடியும், அவங்களால டிராவல் பண்ண முடியும்னா அவங்களே கூப்பிட்டுவாங்க. அண்ட் குட் அஜெண்டா ஆர் டீசென்ட் அஜெண்டா would be மார்னிங் வந்து ஒரு ஆங்கர் வச்சு ஆரம்பிங்க, ஸ்டால்ஸ்லாம் வச்சிருங்க. ஸ்டால்ஸ் எல்லாருமே எங்கேஜ் ஆகிட்டு ஆங்கர் வில் இனிஷியேட் த ஷோ. அதுக்கப்புறம் if possible எல்லாருமே ஒருத்தர ஸ்டேஜ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நடுவுல கல்ச்சுரல்ஸ் அங்கிருந்தே ரேண்டமா வந்து எம்சி பி புள்ளிங்க. இதை தாண்டி நீங்களும் வேற ஏதாவது ப்ரீ பிளான்டாவும் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா பேசக்கூடிய ஆட்கள், நல்ல கல்ச்சுரல்ஸ் இருக்க ஆட்களோ ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லைன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணி இது ஓகே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம்னு பிளான் பண்ணியோ வரலாம். ஆஃப்டர்நூன் இருக்க இந்த அஜெண்டா. ஆஃப்டர்நூன் அப்புறம் கேன் ஹேவ் சம் அவுட்டோர் கேம்ஸ் இன் யுவர் ஸ்கூல் கிரவுண்ட். இல்ல நீங்க வந்து ஆல்டர்னேட் பிளான் போனோம் அப்படின்னா மார்னிங் வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க மீட் பண்ணிக்கிட்டு கிட்ஸ் அண்ட் ஸ்பவுஸ் வந்து தனியா எம்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து எம்சி தேவையில்லை மோஸ்ட்லி உங்களை இனிஷியேட் பண்றது. நீங்க எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படியே உங்களுக்குள்ள மாமா மச்சாஸ் தான். அதனால உங்களுக்கு தேர்ட் பர்சன் தேவைப்பட மாட்டாங்க. நீங்க நல்லா மிங்கிள் ஆயிடுவீங்க. பட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு எம்சி போட்டு அவங்களுக்கு கேம்ஸ் கண்டக்ட் பண்ண வைக்கலாம். This would be a plan from our side. If you have any other questions, please feel free to contact on my mobile number 900-308-7198. Definitely would be happy to help you with your queries. You can also book us for your events, event MC, emceeing support or stall support or other performers like juggler, magic show, beatboxing, mimicry. This மாதிரி ஏதாவது performance வேணாலும் we will be able to arrange for you. And one important thing, try to plan for some gifts also. இது மாதிரி நீங்க பிளான் பண்ணும்போது மேபி வர கிட்ஸுக்கா இருக்கட்டும், இல்ல அந்த வர பேட்ச்ல வந்து யாராவது 10th முடிச்சிருக்காங்க 12th முடிச்சிருக்காங்கன்னா அவங்கள ஆனர் பண்றதா இருக்கட்டும், அவங்களோட எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ கிஃப்ட்ஸும் பிளான் பண்ணுங்க. It will be a good agenda. Thank you so much for watching this live. This is MC Thamizharasan signing off from Chennai Event Professionals. Good night. Stay blessed.